வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கனவு நிலை உரைத்தல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இதில் கனவில் காதலனை சந்திக்கக்கூடிய கணங்கள் எப்படி ஒரு ஒரு சில சனங்களாக மாறி ஓடி போயிடுது. எப்போவுமே அது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீடிங் இருக்கிற குரல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல். நனவினால் கண்டதுவும் ஆங்கே, கனவும் தான் கண்டபொழுதே இனிது. நனவினால் கண்டதுவும் ஆங்கே, கனவும் தான் கண்டபொழுதே இனிது. இதை உரையாசிரியர்கள் நேரடியாக பொருள் கொள்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நனவில் நான் காதலனை கண்டபோது அது இனிமையாக இருந்தது. நனவில் அவனை கண்டபோது இனிமையாக இருந்தது. ஆங்கே அது போலவே கனவும் தான் கண்ட பொழுதே இனிது. அந்த கனவில் அவனை சென்று கண்டதும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி ஒரு பொருளை சொல்கிறாங்க. நனவில் கண்டது இனிமை, அதே போல் அவனை கனவில் கண்டதும் மிகப்பெரிய இனிமை. இது சரியான ரீடிங் தான், ஆனால் கூட ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இதில் அவருடைய கவிதைத்தனம் குறும்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இதை ஸ்லைட்டாக வேறு மாதிரி வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை ரெண்டாவது பாகத்தை முதல்ல வாசித்து, கனவும் தான் கண்டபொழுதே இனிது, கனவும் தான் கண்டபொழுதே இனிது, கனவும் தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த கனவு தான் கண்ட பொழுது அந்த குறுகிய பொழுது மட்டும் எனக்கு இனிமையாக இருந்தது. மிக வேகமாக தீர்ந்து போச்சு. ஒரு நான் நினைப்பதற்குள் அந்த கனவு நான் அதை ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே அந்த கனவு தீர்ந்து விட்டது. கனவும் தான் கண்ட பொழுதே இனிது அப்படி சொல்லிட்டு, நனவினால் கண்டதும் ஆங்கே. நான் அப்படி அவனை நேரில் உண்மையிலே பார்த்து போகும், நனவில் சென்று கண்ட பொழுதும் அது மட்டும் என்ன மிக பெரியதாகவா இருந்தது. அதில் மட்டும் நாங்கள் கூடி கழித்திருப்பதற்கு எங்களுக்கு என்ன நாட்கள் அளவில் நேரம் கிடைத்தது. அதுவும் அப்படித்தான், அதுவும் ஆங்கே. நனவினால் கண்டதும் ஆங்கே. அந்த நனவினால் கண்டதும் ஆங்கே அப்படிங்கிறது அதுவும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. நனவே ரொம்ப சின்னது தான், இந்த கனவு அதை விட சின்னது. என்னால் வேறு வழி இல்லை, நான் இப்படித்தான் வாழ வேண்டி இருக்கிறதுன்னு ஒரு அந்த காதலின் கணங்களுடைய போதாமையை, அது விரைவாக தீர்ந்து போகக்கூடிய அந்த வேகத்தை இந்த குரலில் வள்ளுவர் படம் பிடிக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு தடவை வாசித்து பார்க்கலாம். நனவினால் கண்டதும் ஆங்கே, கனவும் தான் கண்டபொழுதே இனிது. சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.